எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். 4.5 ஆண்டு திராவிட மாடல் ஆட்சியை எப்படி பார்க்குறீங்க? பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. எடுத்த உடனே சைலேந்தர் பாபு அவர்கள் டிஜிபியாக இருந்தார், இறையன்பு அவர்கள் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார், ரொம்ப பேர் வாங்கின ஆஃபீஸர்ஸ். பட் அவர்களே அந்த உச்ச பதவி அடைஞ்ச உடனே மிச்சம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க போல். இன்னும் அவங்களே நிறைய பண்ணியிருக்க முடியும். பிறகு அதிகாரிகளும் மேனேஜ் பண்ணுறதுலையே இப்போ சமாளித்தாங்களே தவிர இன்னும் பெட்டராக நிறைய பண்ணியிருந்திருக்க முடியும். அவர் நிர்வாக சீர்திருத்தங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் நிறைய விஷயங்கள், மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய விஷயங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது மாதிரி நிறைய செஞ்சுருக்க முடியும். அது வரல. தமிழ்நாடு ஒரு முதலீட்டுக்கான ஒரு உகந்த மாநிலமாக எப்பயுமே இருந்திருக்கு. நம்ம அமைதி பூங்கான்னு சொல்லுவோம்ல, கம்பேரிட்டிவ்லி நம்மகிட்ட அந்த மாதிரி இருந்திருக்கு. நமக்கு ரவுடிசம், கூண்டாயிசம், தாதாகிரி, பாதுகாப்பு, ராத்திரி 12 மணிக்கு வெளியே சுற்றுறது, இது மாதிரியான விஷயங்களில் கம்பேரிட்டிவாக நம்ம பெட்டராக இருந்திருந்திருக்கோம். அதை இன்னும் மேம்படுத்தி முதலீடுகள் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம். பட் நம்ம ஒரு லூலு மால் வந்துருச்சு, ஏற்கனவே வந்திருக்கிற ஒருத்தர் கூடுதலாக ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இது மாதிரி தான் வந்திருக்கே தவிர குஜராத்தும், உத்தரப்பிரதேசும், பீகாரும், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற வடக்கே இருக்கக்கூடிய மாநிலங்கள் வேகம் எடுத்து போகிற அளவுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா உலகத்தின் நம்பர் 1 நாடாக இருக்கும், தமிழ்நாடு டாப் 5ல் இருக்கும். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ டாப் 5ல் இருக்குதே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் இருக்குது, அமெரிக்காவுடைய வளர்ச்சி விகிதம் என்னவா இருக்குன்னு பார்க்கணும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட வளர்ச்சி விகிதம் கம்மியாக இருக்குது, இந்தியாவோட வளர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது. உலகத்திலேயே அதிகமான வளர்ச்சி விகிதம் கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. அதுபோல் நம்ம காமராஜர்லேருந்து வெங்கட்ராமன்லேருந்து தொழில்துறை அமைச்சராக இருந்ததுனால சொல்கிறேன், அவர்களெல்லாம் போட்ட அடித்தளத்தில் நம்ம நல்ல பேஸில் போயிட்டுருக்கோம். அதில் அப்புறம் இந்தியா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தொழிலதிபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில் மையங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா சிவகாசி, பொள்ளாச்சி, திருப்பூர், தூத்துக்குடி, கோயில்பட்டி, கோயம்புத்தூர், இது மாதிரி நிறைய நகரங்களில் சொல்லிகிட்டே போகலாம். இது எதுவுமே அரசாங்கத்தால் வளர்ந்த இடங்கள் இல்லை, அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களால் வளர்ந்த ஊர். உங்களுக்கு புரியுங்களா? எண்ணூர் அப்படின்னா அது துறைமுகத்தினால் வளர்ந்தது, கடலூர் அப்படின்னா என்எல்சினால் வளர்ந்தது, இப்படி சொல்லலாம். ஆனால் நான் சொன்ன அந்த ஊருக்கு பொள்ளாச்சியோ, திருப்பூரோ, கோயில்பட்டியோ, சாத்தூரோ, விருநூரோ, சிவகாசியோ, இதெல்லாம் அவர்களாக வளர்ந்த அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெருமக்கள்லாம் உழைச்சி கஷ்டப்பட்டு. அப்போ அரசாங்கத்துடைய ரோல் என்னங்கிற கேள்வி வருது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இன்னும் பெருசாக எடுத்து வளர்ச்சி விகிதத்தில் யூபியும், பீகாரும், மகாராஷ்டிராவும், மத்திய பிரதேசோடைய வளர்ச்சி விகிதத்தை பாருங்கள். தமிழ்நாட்டோட வளர்ச்சி இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு கல்வியில் சூப்பராக இருக்கு அப்படிம்பாங்க. கல்வியில் சூப்பராக இருக்குன்னா எதுலன்னு பார்க்கணும். என்ரோல்மெண்ட்டில் சூப்பராக இருக்குது, மாணவர் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க, பெற்றோரில் சேர்க்குறாங்க. உங்களுக்கு புரியுங்களா? கல்வியின் தரம் கூட இருக்குதாங்கிற பார்க்கணும். தரம் கூட இருக்குன்னா திருப்பி அது பிரைவேட்டில் தான் போய் நிற்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுங்கிறப்ப அரசாங்கத்துடைய பள்ளிக்கூட நிலைமையில் அவலத்தோட உச்சம். கழிப்பறைகள் கிடையாது, கழிப்பறைகளை க்ளீன் பண்ணுற கால கிடையாது. நம்ம நியூஸ் என்ன பார்ப்போம், மாணவர்கள் கழிப்பறையை சுத்தம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பதறி அடிச்சு. ஏன் சுத்தம் பண்ணாங்கன்னு கேள்வி வரணும்ல. அங்கே கழிப்பறையை சுத்தம் பண்ணுறக்கு ஒரு ஆள் இருந்தால் மாணவர் ஏன் பண்ண போகிறாரு? எளிமையான கேள்வி தானே. அங்கே இல்லைங்கிற புரிஞ்சுக்கணும். இதை மாதிரி பல இடங்களை பின்தங்கிருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, GER அப்படின்னு சொல்லக்கூடிய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நம்ம நல்லா இருக்கிறோம், சுகாதாரத்தில் நல்லா இருக்கும். நம்ம பேசிக்கலாகவே சுகாதாரமான ஆட்கள். அப்போ நம்முடைய ஹெல்த் நம்ம சாப்பாடு என்ன பழக்கம் என்ன செய்யணுங்கிறத நம்ம தெளிவாக இருக்கும். அப்போ நாம் இயல்பில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பெருமிதத்தை பூரா அவர்கள் அரசாங்கத்தோட பெருமிதம் மாற்ற பார்க்குறாங்க. அரசாங்கம் தொழில் வளர்ச்சியில், முதலீட்டு வளர்ச்சியில் முன்னோடி போயிருந்திருக்கணும். அப்படி நடந்தாங்கிறதுல பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்படி எதிர்பார்ப்பு இல்லை என்பதை அரசாங்கத்தில் இருப்பவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். நம்ம ஒரு 500 சொச்சம் வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒரு 200 சொச்சம் வாக்குறுதிகள் நிறைவேற்றிருப்பாங்க. அதில் மறுக்கிறதுக்கு நான் அதெல்லாம் உண்மை செய்யலைன்னா சொல்ல, ஒரு 300 சொச்சம் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை. ஆனால் அதுதான் எசென்சியல். இப்போ ஒரு பேச்சுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா 1.25 கோடி பெண்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதில் என்ன பிரயோஜனம்ங்கிற அவங்க பார்க்கணும். அதில் பாதி டாஸ்மாக் போயிடுது, நீங்கள் மிரட்டி வாங்கிட்டு போயிடலாம் புருஷங்கார, தடுக்க முடியாது. அப்போ அதுக்கு பதிலாக இவங்க எவ்வளோ இண்டஸ்ட்ரி உருவாக்கியிருக்கலாம், எவ்வளவு மருத்துவமனைகள் கூட்டிருக்கலாம். ஒரு 300-400 கோடி ரூபா எய்ம்ஸுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் நம்ம அல்லாடிட்டு இருக்கிறோம். அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா, ஜைக்கா கடன் கொடுக்குமா, 3000 கோடி 4000 கோடி கடன் இருக்கும். நம்மகிட்ட 1500 கோடி ரூபா மாதம் செலவழிக்கிறோம். 2500 கோடி ரூபா போட்டால் சொந்தமாக நம்ம எய்ம்ஸ் கட்டலாம். நீ என்ன எனக்கு எய்ம்ஸ் தருது, நான் மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் பண்ண நம்ம பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிற சொந்த காசை வச்சு அதை மாதிரிலாம் கன்ஸ்ட்ரக்டிவாக பண்ணாமல் சுகாதாரத்தில் எவ்வளோ மேம்பட்டு போயிடுவோம். உங்களுக்கு புரியுங்களா? அப்போ கல்வியில், பல்கலைக்கழகங்களில் எவ்வளோ இதெல்லாம் அப்படியே விட்டுட்டு ஒரு செலவழிக்கிற விஷயங்களாக பண்ணிட்டு இருக்காங்க. 2 மாதத்துக்கு ஒருக்க எடுக்கக்கூடிய ரீடிங்கை 1 மாதத்துக்கு ஒருப்பா மாற்றி வந்தாங்க. மாற்றினாங்களா?
அதுதானே நமக்கு பிரயோஜனப்படக்கூடியது. கல்வி கடன் ரத்து பண்ணுவேன்னாங்க, பண்ணாங்களா? அதுதானே நமக்கு பலன் தரக்கூடியது. இது மாதிரி கூட்டுறவுலேருந்து தகுதி உடையவருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலையுமே நிறைய 150 விஷயங்கள் சொல்லிட்டு போனாங்க. என்னென்னலாம் ப்ராமிஸ், பால் விலையை ஏற்ற மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க, ஏற்றுனாங்க. டீசல் விலையை குறைப்போம்னு சொல்லியிருக்காங்க, குறைக்கல. உங்களுக்கு சொத்து வரியை உயர்த்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்ன வாக்குறுதியை மீறி செஞ்சிருக்கிறாங்க. அவங்க தான் ப்ராமிஸ் பண்ண, நம்ம கேட்டதை பற்றியே பேசல. அப்போ வந்து கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றிருக்காங்க. ஆமாம், நிறைவேற்றிருக்காங்க ஓரளவுக்கு. வேலை இல்லை. நாங்கள் எல்லாம் முன்னாடி இவங்களாம் சொன்னாங்களா, நாங்கள் 80% நிறைவேற்றிட்டோம், 90%, அதெல்லாம் இல்லை. ஹார்ட்லி ஒரு 50% நிறைவேற்றிருப்பாங்க, ஹார்ட்லி. ஆனால் நமக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேற்றாத மூலமாக அரசாங்கம் இன்னைக்கு கடனில் மூழ்கி கிடக்கு. வாங்கக்கூடிய 1 லட்சம் கோடி ரூபா கடனில் 30,000-40,000 கோடி ரூபா தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக போய் நிற்குது. மிச்சம் 60,000-70,000 கோடி ரூபா கடனை அடைக்கிறதுக்கு தான் போய் நிற்குது. நீங்கள் ஏன்ட்ட கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு அதை அடைக்கிற வரவங்கன்னா நீங்கள் எப்படி பொருளாதாரத்தை முன்னேற முடியும்? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவுகள் இங்கே சுத்தமாக இல்லை.